நம்ம ஊரில் ஒரு பழக்கம் உண்டு. யாரையாவது கிண்டல் பண்ணணும்னாலோ இல்லை கோபத்தில் திட்டணும்னாலோ ஏய் அமாவாசை அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவோம். குறிப்பாக கவுண்டமணி செந்தில் காமெடியில் வர்ற அந்த ஒரு வார்த்தை நம்ம மனசில் அமாவாசையை ஒரு எதிர்மறையான விஷயமாகவே பதிய வச்சிடுச்சு. ஆனால் நிஜமாவே அமாவாசையில் பிறக்கிறது தப்பா, அந்த நாள் கெட்ட நாளா? இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக யதார்த்தமாக இந்த வீடியோவில் பேசுவோம். பொதுவாக ஜோதிடத்தில் 15 திதிகள் உண்டு. இதில் பிரதமை, அஷ்டமி, நவமி இந்த நாட்களைத்தான் சுப காரியங்கள் அவர்களுக்கு யோசிப்போம். ஆனால் கவனித்து பாருங்களேன், தீமையை அழிக்க வந்த ராமன் பிறந்தது ஒரு நவமி திதியில் தான், கிருஷ்ணன் பிறந்தது அஷ்டமி திதியில் தான். இவங்க 2 பேருமே இன்றைக்கி நம்மால் தெய்வமாக கொண்டாடப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எப்படி ஒரு மனுஷனோட குணத்தையோ இல்லை வாழ்க்கையையோ தீர்மானிக்க முடியும்? சரி, அமாவாசையை பற்றி பார்ப்போம். வானவியல் படி பார்த்தா அன்று தான் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் சந்திக்கிறாங்க. சூரியனோட முழு சக்தியையும் சந்திரன் உள்வாங்கிற ஒரு அற்புதமான தருணம் அது. இன்னும் சொல்லப்போனால் மகாபாரத போரில் கௌரவர்கள் வெற்றி பெறணும்னு சகாதேவன் குறித்து கொடுத்த நாளே அமாவாசை தான். அந்த அளவிற்கு அது ஒரு வலிமையான நாள். அதே மாதிரி பௌர்ணமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா புத்தர் பிறந்தது, ஞானம் பெற்றது, முக்தி அடைந்தது எல்லாமே ஒரு பௌர்ணமி நாள் இல்லை. அதனால தான் இலங்கையில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் விடுமுறை விடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? நாம் பயபக்தியோட கும்பிடுற அனுமன் கூட அமாவாசையில் பிறந்தவர் தான் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. இவங்க எல்லாரும் உலகத்துக்கே வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. யதார்த்தமாக யோசித்து பார்த்தா திருடர்களும் எல்லா திதியிலையும் பிறக்கிறாங்க, நேர்மையானவங்களும் எல்லா திதியிலையும் பிறக்கிறாங்க. ஒரு குழந்தையோட எதிர்காலம் அந்த குழந்தை பிறக்கிற திதியில் இல்லை, அது வளர்கிற சூழலையும் அந்த தனிப்பட்ட மனிதரோட உழைப்புலையும் தான் இருக்குது. நாம் காமெடிக்காக சிரிச்சிட்டு போகிற சில விஷயங்கள் சிலரோட மனசை காயப்படுத்தலாம். அமாவாசையில் பிறந்தவன் அப்படின்ற வார்த்தையை ஒரு கிண்டலாவோ இல்லை பயமாவோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இருட்டவர்களுக்கு அப்புறம்தான் வெளிச்சம் வரும். அமாவாசைங்கிறது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். கடைசியாக ஒன்று மட்டும் புரிஞ்சுப்போம், நாள் என்பது வெறும் கணக்கு தான், ஆனால் உங்களோட குணம் என்பது உங்களோட அடையாளம். வானத்தில் நிலவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் மனசில் தெளிவும் தைரியமும் இருந்தால் நீங்கள் பிறந்த நாள் எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை ஒரு பௌர்ணமியாக பிரகாசிக்கும். மற்றவங்க சொல்கிற மூட நம்பிக்கைகளை ஓரமாக வச்சுட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, அதுதான் உண்மையான பலன்.